2 வருஷம் ராத்திரி பகலும் உட்காந்து படிச்சான், போராடணும். எத்தனையோ முறை ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். நேற்று ஃபோன் பண்ணி சொல்றான், அண்ணா அரசு மேல்நிலை பள்ளியில உயர் போஸ்ட்ல அருமையான ஒரு வாத்தியாரவை என்ன பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் அந்த பதவியை எனக்கு கொடுத்து நான் கவர்மெண்ட் வேலையில அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன். ஃபோன் உங்களுக்கு தான் பண்றேன். தீர்மானம் எடுக்க வேண்டும். எங்கே போறான்றத ஃபர்ஸ்ட் முடிவெடுக்க வேண்டும். பைக்கில் ஏறி உட்காந்துட்டு பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க அப்படி இப்படி எல்லாம் ஓட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், எங்கப்பா போற? ஏதோ சும்மா போயிருக்கிறேன். எங்கே போற, எப்படி வாழ போகிறோம் என்பதை முதலாவது உள்ளத்தில் என்ன பண்ணோம், பிக்ஸ் பண்ணிக்கணும். என் வாழ்க்கை தரங்கள் எப்படி இருக்க போகுது, அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டும். அந்த பாதையை பார்க்க வேண்டும். இப்போ விளையாட்டான காரியம் கிடையாது. ஏதோ 10 பேர் சபைக்கு போன, நானும் 11வது போறேன். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10ஓட சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப அழட்டிக்காத, 10ஓட நீ என்ன பண்ணிரு, 10ஓட 11 இல்ல, அந்த 11லும் தனித்துவம் வாய்ந்தவனாய் காண்பிப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அங்க சொல்றாரு, வாசிங்க சீக்கிரம். ஆதியாகமம். இந்த ஓய்வு நாளை பத்தி ரொம்ப பேரு கவனிங்க, எப்படி பேசுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா இங்க பாருங்க, ஆதியாகமம் 2. பிரச்சனை வந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. கவனிங்க, நிறைய பேர் ஏன் பிரச்சனை வருதுன்னு பார்த்திருக்கீங்களா நீங்க? நல்லா பாருங்க, ஒரு ஃபைட்டர் மேன் இருக்கிறான் WWE. இவன் இல்ல, உலகத்தில் இருக்கிற எவனை கூட்டின்னு வந்து நிறுத்து, நான் அவனை பீட் பண்ணி என்ன பண்ணுவேன், ஜெயிப்பான்ற ஒரு எண்ணம் முடிவு வந்துருச்சுன்னா, ஐயோ இவனா அவன் பெரிய அப்படி பயப்பட மாட்டான். உண்மையான விசுவாசத்தில் இருக்கிறவன், காய்ச்சல் இல்ல, கடன் இல்ல, பிரச்சனை இல்ல, எது வேணாலும் அவன் கூடுவான். கோலியாத்தை பார்த்து பாருங்க, எல்லாரும் ஓடுறாங்க. கோலியாத்து பாருங்க, தாவீது தொடைய தட்டி கூப்பிடுறான், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனை எனக்கு வா, எல்லாம் சொல்லுங்க வா.